திருமாவோட இந்த பேட்டி மூலமா அவர் சாதிக்க நினைப்பது என்ன? ஒரு பேட்டியில ஏதோ ஒரு நோக்கம் இருக்கணும்ல, ஒரு அரசியல் நோக்கம் இருக்கணும்ல. அப்ப திருமா உதாரணமா 8 தொகுதி கூடுதல் தொகுதிக்கு ஆசைப்பட்டிருந்தால் தமிழ்நாடோட அரசியலே மாறி இருக்கும். கூடுதல் தொகுதினா யாரு கொடுப்பா? ஒன்லி தாவேக்கா தானே கொடுக்க முடியும். அந்த பக்கம் பிஜேபி பக்கம் போக முடியாதுல்ல. அப்ப தாவேக்கா 30 தொகுதி கொடுக்கும், கொடுக்காதுன்னு நான் சொல்லவே இல்லை. அப்படின்னா தேர்தலுக்கு முந்தையே நீங்க போயிருக்க வேண்டியதானே. அவர் தான் முதல்ல சொன்னாரு, யார் வந்தாலும் அரசுல பங்கு தருவோம்னு அவரே சொல்லிட்டாரு. யார் வந்தாலும் பங்கு இல்லைன்னு திமுக கராரா சொல்லிருச்சு. 6 தொகுதி தான் கொடுப்போம்னு சொன்னாங்க. 8 வந்து திருமாவுக்கு தான். அப்படின்னா அவருக்கு ஒரு ஃபீட்பேக்கு, அவரோட ஓட் பேங்க் எரோட் ஆயிருக்குங்கிற ஃபீட்பேக் கிடைச்சிருக்கு. பொதுவாக விஜயோட ஓட்டு வங்கியில ஒரு குறிப்பிட்ட பகுதி தலித் இளைஞர்கள் மற்றும் தலித் யுவதிகள்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்ப ரொம்ப இயல்பாக திருமாவோட ஓட்டு வங்கி எரோட் ஆயிருக்குன்னு அவர் ஃபீல் பண்றாரு. அப்படித்தான் நான் இதை ரீட் பண்றேன். அப்படின்னா முடிவு எப்படி இருந்தாலும் அப்படின்னாலுமே அவருக்கு வழி இல்லையா? அப்போ எரோடான ஓட் பேங்கை வச்சுக்கிட்டு அவர் எப்படி தாவேக்காவோட ரீநெகோஷியேட் பண்ண முடியும்? Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF.